பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட என்ன பார்க்கலாம். இங்க கோபியும் இனியா கிட்ட பேசி முடிச்சிட்டு பாக்கியாவோட வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு ராதிகாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போறாரு. அப்பவே கோபிக்கு ரொம்பவே முடியாம இருக்குது. பேசாம போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது இங்க ராதிகாவோட அம்மா ரொம்பவே கோவமா கோபி கிட்ட, என்ன மாப்பிள்ள இது, ராதிகா நீங்க எப்ப வருவீங்கன்னு இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கா, ஆனா வந்த உடனே ரெஸ்ட் எடுக்க கிளம்புறீங்க. ராதிகா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கவும் இல்ல. உங்க பொண்ணு இனியா வந்து பேசின பேச்சால ராதிகா எவ்வளவு மனசு வேதனையில இருக்கா. அவளை சமாதானப்படுத்தணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை. ஆனா உங்க பொண்ணு இனியாவை மட்டும் வெளியில கூட்டிட்டு போயிட்டு சந்தோஷமா தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வீட்டுல விட்டுட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்களே, உங்களுக்கு இந்த குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணை கூட்டிட்டு அப்படி எங்கதான் போனீங்க அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறாங்க. இங்க உடனே கோபியும், நான் எங்க போனா உங்களுக்கு என்ன, நீங்க எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை செய்யறதுக்கு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த உடனே ராதிகாக்கு அவ்வளவு கோவம் வருது. வீட்டுக்கு வந்த உடனே கூட என்கிட்ட கொஞ்சம் கூட சந்தோஷமா பேசாம அவர் பாட்டுக்கு இனியாவை பார்த்துட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு போனா என்ன அர்த்தம் அப்படின்னு நினைச்சிட்டு, போதும் கோபி அமைதியா இருங்க, எங்க அம்மாவை எடுத்து பேசாதீங்க, உங்களுக்கு எத்தனை முறை போன் பண்ணேன் உங்ககிட்ட பேசணும், நீங்க வீட்டுக்கு எப்ப வருவீங்கன்னுட்டு, ஆனா நீங்க என் போன் எடுத்து பேசவே இல்லையே. உங்களுக்கு அந்த பாக்கியாவும் உங்க பசங்களும் தானே முக்கியம், அந்த வீட்லயே இருந்திருக்க வேண்டியதானே கோபி, எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ராதிகாவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே கோபியும், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ராதிகா, உன் போனை எடுக்கக்கூடாது உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கல, ஆனா இனியா அவ மனசுல இருக்க எல்லாத்தையுமே சொல்லி அவ எவ்வளவு கஷ்டத்துல இருந்தான்றதை எனக்கு புரிய வச்சிருக்கா. இத்தனை நாள் என் பசங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல அப்பாவா இருந்திருக்கேன், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன்னு நினைச்சு என்ன நானே ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் செஞ்ச ஒவ்வொரு பிரச்சனையாலையும் என் பசங்க ரொம்ப மன வேதனையில இருந்திருக்காங்கன்றதையே நான் இனியாவால இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா. அதெல்லாம் பேசிட்டு வர்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிற மாமையும், நீயும் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லும் போது இங்க ராதிகா விடாம கோபியை கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு அப்படி பாக்கியாவும் உங்க பசங்களும் தான் முக்கியம்னா பேசாம நீங்க அங்கேயே இருந்திருக்கலாம், எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்து இப்ப மறுபடியும் உங்களால நான் வெளியில ஆபீஸ்க்கு கூட போக முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன். நீங்க செஞ்ச ஒவ்வொரு வேலையாலையும் அந்த பாக்கியா வீட்டுல உள்ளவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறேன். உங்களெல்லாம் நான் எதுக்கு தான் கல்யாணம் பண்ணணும் தெரியல அப்படின்னு ராதிகா ரொம்ப கோபமா பேச, அதுக்கு கோபியும், நானும் அதே தான் ராதிகா நினைக்கிறேன், நானும் பேசாம பாக்கியா வீட்லயே சந்தோஷமா இருந்திருந்தேன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, ஒன்ன நானும் கல்யாணம் பண்ணிக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு பேசும்போது இங்க ராதிகாவோட அம்மா, என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அதுக்கு உடனே ராதிகாவும், பாத்தியாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது இவருக்கு இப்படி எல்லாம் தோணல, ஆனா இப்ப அந்த இனியா வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறமா என் கூட வாழ்றதே இவருக்கு பிடிக்கல போல, அப்புறம் எதுக்காக இன்னும் என் கூட இந்த வீட்டுல நீங்க இருக்கணும், நானும் நல்லா படிச்சிருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கும் பணம் இருக்கு, என் பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், பேசாம கிளம்பி போக வேண்டியதானே, இங்க இருந்து உங்களால இன்னும் எவ்வளவுதான் அவமானப்பட்டு பிரச்சனையை நான் பாத்துக்கிட்டே இருக்க முடியும், கிளம்புங்க கோபி, உங்களுக்கு உங்க குடும்பம் முக்கியம்னா அங்க போயிருங்க, இங்க நீங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது, இதையே நீ சொல்லி சொல்லி என்னை வந்து ஒழுங்கா இங்க வீட்டுல கூட வரவிடாம செஞ்சுட்டேல ராதிகா அப்படின்ற கோபத்துல கோபியும் அங்க பாட்டுக்கு கார் எடுத்துட்டு வெளியில கிளம்பிடுறாரு. அங்க போகிற போதுதான் கோபி நினைக்கிறாரு, பாக்கியா கூட நம்ம இருந்தப்ப பாக்கியா நமக்கு தேவையான சாப்பாடுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சா, நான் பெருசா பாக்கியாவோட வீட்டுல இருந்தப்ப கடன் வாங்கினது கிடையாது, பிசினஸையும் நல்லபடியா நடத்திட்டு இருந்தேன், என் பசங்களோட ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது, சிரிச்சு பேசுறது, என் அம்மா அப்பா கூட உட்காந்து பேசுறதுன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். இது எல்லாத்தையுமே அந்த வீட்டுல இருக்கும்போது நான் புரிஞ்சுக்கல, ராதிகா தான் முக்கியம்னு ராதிகாவை தேடி வந்தேன், ஆனா ராதிகாவோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து சந்தோஷமே இல்லாம என் பசங்களோட அந்த அரவணைப்பு இல்லாம இருந்திருக்கிறதையே நான் வந்து உணர்றேன். என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசியிருக்கானா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நானா தான் இருந்திருக்கேன். ராதிகாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது, என் பசங்களோட அந்த பாக்கியா வீட்டுல பாக்கியாவை பிடிக்கலனாலும் நான் என் அப்பா அம்மா செஞ்சு வச்ச கல்யாணம் தான் முக்கியம் நினைச்சு அந்த வீட்லயே நான் இருந்திருக்கணும், நான் செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு நினைச்சு பார்த்த கோபி திடீர்னு மூச்சு விட முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாரு, தண்ணியெல்லாம் எடுத்து குடிக்கிறாரு. ஆனாலும் இங்க என்ன செய்யுதுன்னே தெரியாம கோபி ஏதோ முடியாம ஆகுது, நம்மளால ஒழுங்கா உட்காந்து காரை கூட ஓட்ட முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படியாவது நம்ம வந்து யாருக்காவது போன் பண்ணி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி ராதிகாவுக்கு போன் பண்றாரு கோபி. ராதிகா போன் அந்த கோபி போன் பண்ணதை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது. நான் எத்தனை முறை போன் பண்ணேன், அப்பெல்லாம் போன் எடுத்து பேசல, ஆனா வீட்டுக்கு வந்த உடனே இனியாவையும் அவங்க குடும்பத்தையும் பத்தி பேசி ரொம்ப பெருமையா பேசுறது மட்டும் இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணதே தப்புன்னு கோவமா போயிட்டு அப்படி எனக்கு போன் பண்றாரு. அவர்
ஃபோன் பண்ணா நான் எதுக்காக எடுத்து பேசணும்? கோபியே வேண்டான்னு முடிவு செஞ்சுட்டேன். இனி கோபி கிட்ட பேசவும் கூடாது, அவர் ஃபோன் பண்ணா நம்ம மனசு மாறவும் கூடாது. இனி நம்ம வாழ்க்கையில கோபி கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கிற ராதிகா கோபி ஃபோன் செஞ்ச உடனே ஃபோனை பேசாம ஓரமாவே வச்சிடுறாங்க. ஆனா வேற வழி இல்லாம கோபி மறுபடியும் ராதிகாக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபோனை எடு ராதிகா, நான் இப்ப எந்த நிலைமையில இருக்கேன்னு தெரியாம இந்த ராதிகா வேற என் மேல கோவமா இருக்கிறதுனால ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி வேற வழி தெரியாம இந்த ராதிகாவுக்கு மறுபடியும் கோபி ஃபோன் பண்றாரு. இத பார்த்த ராதிகாவோட அம்மா, என்ன ராதிகா, மாப்பிள்ள தான் ஃபோன் பண்றாரு, எடுத்து பேசு. என்னதான் கோவமா உன்னை திட்டிட்டு இங்க இருந்து போனாலும் மறுபடியும் உனக்கு தானே கோபி மாப்பிள்ள ஃபோன் பண்ணியிருக்காரு, என்ன ஏதுன்னு எடுத்து பேசு. மறுபடியும் கோபி மாப்பிள்ள உன் கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. வேண்டாமா, இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒவ்வொரு நேரத்திலையும் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறேன். எவ்வளவு கஷ்டம் எனக்கு வந்திருக்குமா இவரால. அதனால இனியும் இவர்கிட்ட பேசுறதாவும் இல்ல, இனி இவர் கூட வாழ்றதாவும் இல்ல. பேசாம கிளம்புமா, மையவை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கே போயிடலாம். தனியா இருந்தாதான் கோபிக்கு என்னோட அருமை புரியும். பாக்கியா பத்தியும் பாக்கியா குடும்பத்தை பத்தியும் எவ்வளவு பெருமையா பேசுறாரு. என்ன கல்யாணம் பண்ணது தப்புன்னு என்னைக்கு அந்த கோபி நினைச்சாரோ அன்னைக்கே நான் வந்து அவரோட வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேமா. பேசாம நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு எங்கேயாவது போயிடலாம். கோபி கூட வாழ்க்கை எனக்கு வாழ கொஞ்சம் கூட விருப்பமே இல்லம்மா அப்படின்ற மாதிரி கோபி ஃபோன் பண்ணும் போதெல்லாம் போனை எடுக்காம கோவத்துல இருக்காங்க ராதிகா. இந்த ராதிகா தான் வேணும்னு அழகா வாழ்ந்துட்டு இருந்த என் குடும்பத்தையும் என் பிள்ளைங்களையும் விட்டுட்டு இந்த ராதிகா முக்கியம்னு சொல்லி இவ கூட வந்தேன். ஆனா நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறத கூட தெரிஞ்சுக்காம என் போனை எடுக்காம இருந்துட்டாலே ராதிகா அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு கோபி. எங்க ஃபோன் பண்றது, யார உதவிக்கு கூப்பிடுறதுன்னு தெரியாத கோபி இனியாக்கு முதல்ல ஃபோன் பண்றாரு. ஆனா இனியா நல்லா தூங்கிட்டு இருந்ததுனால அவங்களும் ஃபோன் எடுக்கவே இல்லை. வேற வழி இல்லாம இங்க கோபி பாக்கியாவுக்கு ஃபோன் பண்றாங்க. உடனே பாக்கியா இவர் எதுக்கு நமக்கு ஃபோன் பண்றாரு அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணாலும் கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து பாக்குறாங்க. ஃபோன் எடுத்து பேசும்போது இங்க கோபிக்கு பாக்கியா கிட்ட பேச கூட முடியல. எனக்கு உதவி தேவை, எனக்கு ஒண்ணுமே முடியல அப்படின்னு அவர் எங்க இருக்காரு அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு மேற்கொண்டு பாக்கியா கிட்ட எதுவுமே பேச முடியாம மயங்கிடுறாரு கோபி. உடனே பாக்கியாவுக்கு புரியுது, ஏற்கனவே நம்ம வீட்டுல இருக்கும்போது கோபி நல்லா தான் இருந்தாரு. ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா தானே கோபிக்கு மேல உடல்நிலை ரொம்பவே பிரச்சனையா இருந்தது. ஏதாவது பிரச்சனையா இருக்கும், அதனால நாம தான் போய் அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா யாருடைய உதவியவும் கேட்காம அவங்க பாட்டுக்கு கோபி ஃபோன் பண்ண உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கோபி சொன்ன இடத்துக்கு போயிட்டு கோபியோட நிலைமையை பாக்குறாங்க. உடனே கோபிய சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லயே சேர்த்துடுறாங்க. கோபி பக்கத்துலயே இருக்கிறாங்க பாக்கியா. ஏன்னா இந்த நிலைமையில யார் இருந்தாலும் நான் இப்படிதான் உதவி செஞ்சிருப்பேன், அப்படியே விட்டுட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கோபி என்னதான் பாக்கியாவுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை கொடுத்திருந்தாலும் கோபி பாக்கியாவோட நல்ல மனசுக்கு அவங்க எல்லாருக்குமே நல்லதை மட்டும்தான் செய்யறாங்க. அந்த வகையில கோபியவும் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் சேர்த்து நல்ல உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க டாக்டரும் வந்து கோபிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியா ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. இப்ப என்ன செய்யறது, யாருக்கு சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே பாக்கியா நினைக்கிறாங்க, கோபிக்கு இப்படி ஆன விஷயத்த நம்ம உடனே ராதிகா கிட்ட சொல்லணும், இல்லனா நம்மளாலதான் கோபிக்கு இப்படி ஆச்சுன்னுட்டு ராதிகாவோட அம்மாவும் தப்பா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இத வச்சு ஒரு பெரிய பிரச்சனை செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு உடனே பாக்கியா ராதிகாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ராதிகா ஏற்கனவே கோபி மேல ரொம்ப கோவமா இருந்ததால பாக்கியா ஃபோன் பண்ணும்போது ராதிகாவுக்கு இன்னும் அதிகமா கோவம் வருது. இத பார்த்த ராதிகாவோட அம்மா, என்ன ராதிகா, இந்த பாக்கியா எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா, நீ கோபி மாப்பிள்ள கூட சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு கோபி மாப்பிள்ள மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு பெரிய திட்டம் போட்டதே இந்த பாக்கியா தான். இவ ஃபோன் பண்ணா நீ எல்லாம் எடுத்து ஒன்னும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்க ராதிகாவும் அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு கோபியோட நிலைமையை தெரிஞ்சுக்காம பாக்கியாவோட போனையும் எடுக்காம அமைதியா இருந்துடுறாங்க. இங்க பாக்கியா நினைக்கிறாங்க, பேசாம அங்க ராதிகாவோட வீட்டுக்கே போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடலாமா, என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க அத்தைக்கும் இனியாவுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. என்னதான் அத்தை என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாலும், என்ன வந்து மருமக கிடையாது மகதான் அப்படின்னு சொன்னாலும் கோபி மேல அத்தைக்கு அதிக பாசம் இருக்கு. கோபிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாலே அத்தை ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. அதே மாதிரிதான் இனியாவும் அவங்க அப்பா மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு உடனே ராதிகாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இங்க வந்து பாக்கியா ராதிகா வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ராதிகாவோட அம்மாவும் யார் வந்திருக்கா, அந்த கோபியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்கும்போது பாக்கியா வந்து நிக்கிறாங்க. ராதிகாவுக்கு ஒண்ணுமே புரியல. இத பார்த்த ராதிகாவோட அம்மா, ஏ பாக்கியா, உனக்கு என்ன வேலை இங்க, ஏற்கனவே நீ வந்து இங்க பிரச்சனை செய்ய போயிட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு பதில் பேச முடியாத நிலைமையில வீட்டுக்குள்ளேயே இருக்கும். நீ என்னடா நான் எப்ப
மாப்பிளைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, உடனே ராதிகா சொல்றாங்க, வேண்டாமா, நாம எதுக்கு போகணும், நம்ம குடும்பத்து மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம என்ன கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு பேசிட்டு போனாருல உங்க மாப்பிள்ளை கோபி, அவருக்கு என்ன ஆனா எனக்கு என்னமா, நான் தான் சொல்லிட்டேனே, நான் மயு கூட தனியா தான் இருக்க போறேன், எனக்கு அந்த கோபி கூட வாழ இஷ்டமே இல்ல விருப்பமே இல்லன்னுட்டு. அப்புறம் அவருக்கு என்ன ஆனா எனக்கு என்னமா, அவர் என்ன மனைவியா ஏத்துக்கிட்டு என்ன சந்தோஷமா பார்த்து நல்லபடியா இந்த வீட்டையும் கவனிச்சிருந்தாருன்னா, அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் அவர் பக்கத்துல இருந்திருப்பேன். ஏன் பிசினஸ் இல்லாம இருந்தப்ப கூட நான் தானமா லோன் எல்லாம் வாங்கி கொடுத்து அவருக்கு வந்து பிசினஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, இப்ப பிசினஸ் டெவலப் ஆகிறதுக்கு எவ்வளவு உதவி செஞ்சேன். அதை பத்தி எல்லாம் யோசிக்காம தான் பசங்க தான் முக்கியம் அப்படின்னு நினைச்ச கோபிய பத்தி நான் எதுக்குமா நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாக்கியா நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா அந்த கோபிய பார்க்க நான் வரப்போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கதவையும் மூடிடுறாங்க. இங்க ராதிகாவோட அம்மா ராதிகா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க, ராதிகா நான் சொல்றத கொஞ்சம் கேளு, நீ இப்படி கோவப்பட்டா நமக்கு தான் பிரச்சனை வரும், கோபி மாப்பிளையோட நிலைமை என்னன்னு தெரியாம நீ இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தனா சரிப்பட்டு வராது, கோபி மாப்பிள்ளை இதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணிருக்காரு போல அப்படின்னு சொல்ல, இப்ப கூட பாக்கியாவுக்கு தானமா தெரிஞ்சிருக்கு அங்க கோபிக்கு என்ன இருக்கு அப்படின்னு, பாக்கியா தானமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க, அப்ப நான் எதுக்குமா அவருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன ராதிகா பேசிட்டு இருக்க, மாப்பிள்ளை முதல்ல உனக்கு தான் ஃபோன் பண்ணிருக்காங்க, நீ கோவத்துல இருக்க போய் தானே, நீ போனை எடுக்காம இருக்க போய் தான் பாக்கியா உதவி செஞ்சிருக்கா, இத கூட புரிஞ்சுக்காம நான் தான் பாக்கியாவை இப்படி பேசிட்டேனா, மாப்பிள்ளையோட அருமை புரிஞ்சுக்காம நீயும் இப்படி பேசினா எப்படி, பாக்கியா என்னைக்கும் கோபி மாப்பிள்ளைக்கு வந்து மனைவி ஆக முடியாது, கோபி மாப்பிள்ளையோட பொண்டாட்டினா அது நீதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க கோபி மாப்பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கணும், புரியுதா இல்லையா, நீ இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அப்படியே இந்த பாக்கியா வீட்டுல உள்ளவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் மாப்பிள்ளை மனசு மாறி அவங்க வீட்டு பக்கமே போயிட்டா அப்புறம் நீ தனியா நிக்க வேண்டியதா போயிடும், இப்படி நீயும் மையும் தனியா இருக்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு கோபி மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ண, நான் அப்படி உன்னை தனியா இருக்க விட்டுற மாட்டேன் ராதிகா அப்படின்னு ராதிகாவுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க ராதிகாவோட அம்மா கமலா. இங்க பாக்கியா என்ன செய்யறதுன்னு தெரியல, ராதிகாவுக்கு எவ்வளவோ சொல்லிட்டோம், ஆனா அவங்க புரிஞ்சுக்காம கோபி மேல உள்ள கோவத்துல கோபியை வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, இப்ப நம்ம இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது, பேசாம செழியனுக்கும் இங்க வந்து நம்ம அத்தை ஈஸ்வரிக்கும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட வேண்டியதான், நாம மட்டும் ஹாஸ்பிட்டல்ல தனியா இருந்தா கோபிக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாரும் நான் தான் ஏதோ செஞ்சுட்டேன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம், ஏற்கனவே ஹோட்டல் மூலமா வரக்கூடிய பிரச்சனையவே என்னால இன்னும் சமாளிக்க முடியல, இது அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே பாக்கியா இங்க செழியனுக்கு ஃபோன் பண்றாங்க, எழிலுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க, உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, ராதிகாவும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, உங்க அப்பாவை பார்க்க நீங்களாவது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்க ஈஸ்வரி பாட்டிக்கிட்டே சொல்லிருங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க பாக்கியா. இந்த பாக்கியா யோசிக்கிறாங்க, இத்தனை நாள் ரொம்ப குழப்பமா என் மேல ரொம்ப கோவத்துல இருந்த இனியா இன்னைக்கு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் சந்தோஷமாவும் சமாதானமாவும் இருந்தா, ஆனா அதுக்குள்ள கோபிக்கு இப்படி ஆயிடுச்சு, கோபி மேல கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிருங்கம்மா, அப்பா அவங்க வேலையை பார்ப்பாங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க, இனி அப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே செய்ய மாட்டாங்கம்மா, அப்பா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிருங்கன்னுட்டு கோபி மேல உள்ள பாசத்துல இனியா எப்படி எல்லாம் பேசினா, அதுக்குள்ள இவர் இந்த நிலைமையில இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இங்க வந்து பாக்கியா யோசிக்கிறாங்க. அந்த சமயம் எழில் செழியன் ஈஸ்வரின்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வரும்போது ஈஸ்வரி அழுதுகிட்டே வராங்க, எங்க பாக்கியா கோபி அப்படின்னு சொல்லி கேட்க, கோபியோட நிலைமையை பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்பவே கண்கலங்கி போயிருக்காங்க. செழியனும் அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாரு. இங்க உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, நம்ம வீட்டுல இருந்தப்ப கோபி எவ்வளவு நல்லா இருந்தான், நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சோம், அந்த ராதிகாவை என்னைக்கு கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கு இவன் நம்ம குடும்பத்துல இருந்து உள்ள சந்தோஷத்தை எடுத்துட்டு போயிட்டான், இப்ப இவனும் இந்த நிலைமையில இருக்கான், இதெல்லாம் தேவையா அவனுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. கோபி அம்மா வந்திருக்கேன், கண் முடிச்சு பாரு கோபி அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இங்க வந்து எழில் வந்து பாக்கியா கிட்ட கேக்குறாங்க, என்னம்மா ராதிகா வரலையா அப்படின்னு கேட்க, ராதிகா கிட்ட ஃபோன் பண்ணேன், அவங்க என் ஃபோன் எடுக்கலன்னு உடனே நான் வீட்டுக்கே போயிட்டு ராதிகாவையும் அவங்க அம்மாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி கூப்பிட்டேன். ராதிகாவுக்கு என்னன்னு தெரியல, கோபி மேல உள்ள கோவத்துல அவர் கூட நான் வாழ மாட்டேன், அவரை பார்க்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. எவ்வளவோ எடுத்து சொன்னேன், நான் மட்டும் இவரை எப்படி பாத்துக்கிறது எழில், எனக்கும் இவருக்கும் ஏதோ ஆளன ஆனதுக்கு அப்புறமா ஏதோ இவருக்கு நான் உதவி செய்யலாம், ஆனா கூடவே இருந்து என்னால பாத்துக்க முடியாது, எனக்கும் வேற வேலையெல்லாம் இருக்குல்ல, அதனால ராதிகாவை வர சொன்னதுக்கு வரமாட்டேன்ட்டாங்க, இப்ப என்ன செய்யணும் தெரியாம தான் உன் பாட்டியவும் உங்களையும் வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பாக்கியா நினைக்கிறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்காம கோபி கூட இருந்து என்ன பிரயோஜனம், உதவி செஞ்சாச்சு அவ்வளவுதான், இதுதான் என்னால செய்ய முடியும், இவரால ஏற்கனவே எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்திருக்கு, நிறைய பண தேவை இருக்கு, இங்கேயே இவர் கூட இருந்தா என் வீட்டையும் என் குடும்பத்தையும் எனக்கு தேவையான பண தேவைகளையும் யார் வந்து எனக்கு
எனக்கும் வேலை இருக்குத. நான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு கிளம்புறேன். இவரை பார்த்துட்டு இருந்தா யார்கிட்ட எனக்கு பண உதவி செய்வா? இவரால எனக்கு எவ்வளவு பண பிரச்சனை வந்திருக்கு, அது எல்லாத்தையும் நான் சமாளிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்க ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. உடனே ஈஸ்வரி ரொம்ப கோவமா, என்ன பாக்கியா இது, கோபி இந்த நிலைமையில இருக்கும்போது கூட நீ ஓ ஹோட்டல் தான் முக்கியம், நீங்க இருந்து கிளம்புறியே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குடனே பாக்கியலட்சுமி, வேற என்னத்த செய்ய சொல்றீங்க, ஏதோ உதவி கேட்டாரு உங்க பையன், அவரை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அவ்வளவுதான் என் வேலை முடிஞ்சது. எனக்குன்னு நிறைய தேவைகள் இருக்கு. உங்க பையனால எனக்கு எவ்வளவு பண பிரச்சனை வந்தது, அது எல்லாத்தையும் நான் சமாளிக்க வேண்டாமா? இவர் கூட, அதாவது உங்க பையன் கோபி கூட நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா யாராவது எனக்கு பணம் தருவாங்களா என்ன? இவருக்கும் நான் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பார்த்து வீண் செலவு செய்ய நான் விரும்பல. இவரால எனக்கு ஏற்கனவே 11 லட்சம் ரூபாய் நான் வீணா செலவு செஞ்சிருக்கேன். என்கிட்ட அந்த பிரியாணி ஆர்டர்ல யாரெல்லாம் அந்த பிரியாணியை வாங்கினாங்களோ அவ்வளோ கஸ்டமருக்கும் பணத்தை கொடுக்க கஷ்டப்பட்டிருக்கேன். மறுபடியும் இவருக்கு உதவி செய்ய நினைச்சேனே தவிர்த்து இவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பார்த்து இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சு நான் இவரை கவனிக்கிற அளவு எனக்கு இன்னும் அவ்வளோ எண்ணம்லாம் இல்லத்த. நீங்க பாத்துக்கோங்க, வேணும்னா ராதிகாவை வரவீங்க, ஆனா நான் இவருக்கு எதுவுமே செய்ய மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த உடனே இங்க செழியனுக்கும் ரொம்ப கோவம் வருது, ஈஸ்வரிக்கு ரொம்ப கோவம் வருது. பாக்கியா, என் பையன் கோபி இப்ப இந்த நிலைமையில இருக்கானா அதுக்கு காரணமே நீதான். தேவையில்லாம கோபி தப்பு செஞ்சானா அவனை கூப்பிட்டு திட்டி அவமானப்படுத்திருக்கலாம், இல்ல மறுபடியும் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நானாவது போய் பேசியிருப்பேன் உனக்காக. இது எல்லாத்தையும் விட்டுட்டு கோபி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த மன வேதனையில தான் அவனுக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு. அவன் இப்படி இருக்கானா அதுக்கு காரணமே நீதான். அவனுக்கு நீ செலவு செய்யாம வேற யார் செலவு செய்வா? கோபிக்கு அவன் அப்பாவும் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். நீயும் உதவி செய்ய மாட்டேன்னு போயிட்டா அந்த ராதிகா மாதிரியே அப்புறம் யாரு கோபியை பாத்துக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அத்தை, நீங்க பாத்துக்கோங்க அத்தை, நீங்க தானே உங்க பையனோட அம்மா, உங்களுக்கு உங்க பையன் பாசம் தானே முக்கியம். அப்படி இருக்கும்போது ராதிகாவே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ராதிகாவுக்காக தானே குடும்பம் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க பையன் எந்த ஒரு எவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம செஞ்சுட்டு போனாரு. அப்படிப்பட்ட ராதிகாவே உங்க பையனை பார்க்க வரமாட்டேன், ஹாஸ்பிட்டல் பக்கம் வரமாட்டேன், கோபி கூட வாழ எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த பாக்கியா படிக்காதவ, பாக்கியாவுக்கு தொழில்னா என்னன்னு தெரியாது, அவ கூடலாம் வாழ முடியாது அப்படின்னு என்ன பேச்சு பேசி அவமானப்படுத்திட்டு போன இந்த கோபிக்கு நான் வந்து உதவி செய்யறதுக்காக நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும், ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நான் செய்யணும். ஏன் இவரால பிரச்சனை வந்தது, அப்ப என் நகை இனியாவோட நகை எல்லாத்தையும் கொண்டு போய் அடமானம் வச்சு கஸ்டமருக்கெல்லாம் பணத்தை கொடுத்தேன். அப்ப நான் வீண் செலவு செய்யறேனேன்னு எனக்கு எந்த பிரச்சனையும் தராம இவர் பாட்டுக்கு இவர் வேலையை பார்த்திருந்தா நான் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்? உங்க பையனுக்கு ஏன் இந்த நிலைமை வரப்போகுது? அவர் செஞ்ச வேலையாதான் உங்க பையன் இப்ப இந்த நிலைமையில இருக்காரே தவிர்த்து என்னாலன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. யாருக்கும் இப்படி நடக்கணும்னு ஒரு நாளும் நான் யோசனை பண்ணதே கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பேன். அப்படி இருக்க போய் தான் உங்க பையன் கோபி எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுத்திருந்தாலும் உதவின்னு கேட்டப்ப யாருக்கிட்டையும் நான் சொல்லாம அவரை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து நீங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு நேரம் அவரை நல்லபடியா நான் பார்த்திருந்திருக்கேன். ஆனா இப்ப எனக்கு நேரம் ஆச்சுட்டே, என் வேலை தான் முக்கியம். மத்தபடி இந்த கோபி மேலலாம் எனக்கு கொஞ்சம் கூட அக்கறையோ பாசமோ இல்லவே இல்ல. வேணும்னா உங்க பையன் கோபியோட பொண்டாட்டி ராதிகா இருக்காங்களே, அவங்கள கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு இவரை கவனிக்க சொல்லுங்க. உங்களால முடிஞ்சா நீங்களும் கவனிங்க. ஆனா என் பையன் தான் முக்கியம்னு சொல்லி உங்க பையன் கோபிய மறுபடியும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவருக்கு தேவையான எல்லா வேலையும் என்ன செய்ய சொல்ல வைக்கலாம் நினைச்சீங்கன்னா அப்புறம் உங்களுக்கும் இந்த வீட்டுல இடமே இருக்காதத பாத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா உங்க பையன் முக்கியம் நீங்க நினைக்கலாம், ஆனா எனக்கு என் பசங்களும் என் வாழ்க்கையும் தான் முக்கியம். இத்தனை நாள் எனக்குன்னு நான் என் சந்தோஷம் எல்லாத்தையுமே வெளியில கூட காட்டாம என் பசங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கேன். நான் சம்பாதிச்ச பணத்தை அது உங்க பையன் கோபி என்ன அவமானப்படுத்தி என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி என் முன்னாடியே அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணி என்னை என்னமா அவமானப்படுத்தினாரு. அவருக்கு நான் பணம் செலவு பண்ணணுமா? என்னைக்குமே அது நடக்கவே நடக்காது. வேணும்னா உங்ககிட்டயும் நகை இருக்கு, அதை அடமானம் வைங்க, இல்ல வித்தாவது உங்க பையனை நீங்க வந்து பணம் செலவு செஞ்சு நீங்க பாத்துக்கோங்க. ஆனா நான் என்னைக்குமே கோபிக்கு உதவி செய்ய மாட்டேன். செஞ்ச உதவி வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இங்க ஈஸ்வரி பேசின பேச்சுக்கு சரியான பதில கொடுத்துட்டு நல்ல ஈஸ்வரி திட்டி வெளுத்து வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இங்க பாக்கியலட்சுமி. ஒரு பக்கம் கோபியோட